மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் அதிரடியான ரொமான்டிக்கான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்மணி, எத்தனை ட்ரிப்பு வந்து ராமச்சந்திரன் சார் நம்ம வீட்டுக்கு நடையாக நடந்து வந்து உன்னை மருமகளாக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நீ வந்து இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவங்கள வந்து ஒரு தப்பு வந்து தெரியாமல் நடந்ததை வந்து மன்னித்து ஏற்றுக்கிட்டு அடுத்தது நவுந்து போகிறது தான் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகு. நீ அதை விட்டுட்டு அதை பழி வாங்கணுங்கிறதுக்காக வந்து மேற்கொண்டு வந்து நீ உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் சொல்கிறத கேளு அப்படின்னோடனே, நீ வந்து உனக்கு இந்த குடும்பம் வந்து செட்டே ஆகாது, நான் மரியாதையாக சொல்கிறேன், இந்த குடும்பத்தை விட்டு நீ சீக்கிரம் வந்து விலகி போயிடு அப்படின்னு சொன்னோடனே, மாறன் கூட சேர்ந்து வாழாத, வேற ஒருத்தன் கூட வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு மாறனை வந்து விவாகரத்து செஞ்சுட்டு வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்கிறத ஒன்று வேணால் நான் கேட்குறேன், மாறன் கூட வந்து நான் வேணால் சேர்ந்து வாழாமல் இருக்கேன், ஆனால் அதை விட்டுட்டு நீ வந்து இந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுரு, அப்படி மட்டும் நீ பண்ண முடியாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே, கண்மணி, முதல்ல வந்து நீ இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக, இப்போ வந்து நான் வந்து இளைய மருமக, அதனால் உனக்கு எவ்வளோ வந்து சமமாக மதிப்பு மரியாதை எல்லாம் உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சு நடந்துக்க. நீ ஒரு விஷயம் முடிவு எடுத்தேன்னு வையேன், என்னை தாண்டி தான் உன்னால் வந்து முடிவு எடுக்கணும், இந்த குடும்பத்தை தொட முடியும். நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்க. அது உனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து எந்த திட்டம் போட்டாலும் அது என் கால் தூசிக்கு கூட ஈடாகாதுன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும் நீ இப்படியெல்லாம் செய்கிறது ரொம்ப தப்பு. போனால் போகுது தங்கச்சின்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவராக தான் பேசுகிற. என்னை உன்னை அக்காவாக தானே பார்த்துருக்க, என்னை வந்து வில்லியாக பார்த்தது இல்லையே, இனிமேல் நீ பார்ப்ப அப்படின்னோடனே, உன்னை மாதிரி நான் 1000 பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு வீரா வந்து செம மாசாக பண்ணுறாங்க. நீ என் தங்கச்சியாக பார்த்ததுனால தான் என்னை பற்றி உனக்கு தெரியல. இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது வந்து நான் இருக்கேன், என்னை தாண்டி உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒன்று பார்த்துருவோமா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் க்ளோஸ் டு க்ளோஸ் நேருக்கு நேர் மோதுற மாதிரி பார்த்துட்டு சிரிச்சிட்டே போயிடுறாங்க. அந்த சமயத்தில் வீரா வந்து கரெக்டாக வந்து பார்க்குறதுக்காக வந்து எல்லோரும் வந்துடுறாங்க. கடையிலேருந்து வந்தோடனே, அக்கா சூப்பர்க்கா, வாழ்த்துக்கள், உங்களை மாதிரி வந்து காதலித்து வந்து வைராக்கியமாக இருந்து கல்யாணம் பண்ணணும், அப்போ தான் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, அதான் உங்கள் அக்காவே இருக்காங்களே, அவங்களே வந்து அலங்காரம்லாம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறப்ப, அதுவா வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் இல்லையா, அக்கா வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து என் மேலே கோவமாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா, அது கொஞ்சம் நாளில் சரியாயிடும், உங்களுக்கு ஏற்ற ஜோடி வந்து மாறன் தான்க்கா, நாங்கள் எல்லோரும் கடையில் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் 2 பேரும் வந்து காதலிக்கிறீங்கன்னு, ஆனால் வந்து அது வெளியில் தெரியாத லெவலுக்கு இருந்து கடைசியில் ஒரு அதிரடியாக இப்படி ஒரு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி, எனக்கு வந்து சாந்தி முகூர்த்தம் அரேஞ்ச் பண்ணுறாங்க, நீயே வந்து கூட இருந்து கொஞ்சம் செய்கிறியா அப்படின்னு வீரா வந்து லைட்டாக வந்து க்யூட்டாக கிண்டல் பண்ணுறாங்க. கண்மணி செம கோவத்தில் அதை பார்த்துட்டு அங்கேருந்து நவுந்து போயிடுறாங்க. அப்புறம் வந்து இங்கே மாறன் கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ராகவனும் சரி, அவங்ககிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, முதல்ல வந்து அண்ணிக்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி வீராவுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், நீ அவ்வளோ நல்லவனாடா அப்படின்னு ராகவன் வந்து கார்த்திகிட்ட கேட்டோன்னே, சரி அதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு, தேவையில்லாமல் வா, முதல்ல நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை கல்யாணம் பண்ணிவிட்டு வீரா வந்திருந்தாலும் அவன் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் தான் அண்ணி இருக்கணும் அப்படின்னு கண்மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சரிப்பா, நான் என்னால் முடிஞ்ச உதவியை வந்து வீராவுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. என்னடா இவ்வளோ தைரியமாக வந்து பேசுகிற, ஏன் நீ பயந்து பயந்து தான் அண்ணிக்கிட்ட பேசுவியா அப்படின்னா, உனக்கு கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கார்த்தியை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க ராகவன். இந்த பக்கம் வீராவை வந்து அலங்காரம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாறன் வந்து அங்கே ரூமை வந்து டெக்கரேஷனை பார்த்துட்டு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆஹா, இதெல்லாம் உண்மையாக என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே, அவள் எப்படி நம்மளை ஏற்றுக்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததே நம்ப முடியலை, இதில் வந்து இதுக்கெல்லாம் எப்படி சம்மதம் சொல்லியிருப்பா அப்படின்னு வந்து மாறன் வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து அவங்கக்கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு யூஸ்வலாக பேசினா, ஹாய் வீரா அப்படின்னா நல்லா இருக்காதே, நம்ம இப்படியெல்லாம் பேச மாட்டோமே, என்ன ரொம்ப பதட்டமாகுது அப்படின்னு சொல்கிறப்ப பசங்க எல்லாரும் வந்துடுறாங்க. என்னென்னா, டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குது, பேசாமல் நானும் உங்களை மாதிரி வந்து இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, இங்கே பர்றா, இது வந்து லட்சத்தில் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி வந்து வீரா மாதிரி ஒரு பொண்ணு வந்து அமையும், ஆனால் எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணணும், ஏன் அடி உத தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்னென்ன சொல்கிறா அப்படின்னா, அவள் ஏதோ போனால் போதுன்னு என்னை வந்து ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துட்டு என்னை ஏற்றுக்கிட்டா, எல்லாருக்கும் இப்படிலாம் அமையும்னு வந்து சொல்லிட முடியாது, அதனால் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. ஆமாம், அண்ணன் வந்து என்ன லைட்டாக வந்து டங்கெல்லாம் வளருது அப்படின்னா, அது வேறு ஒன்றும் இல்லை, லைட்டாக பதட்டமாக இருப்பாங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம், சரிங்கடா நீங்களே வந்து என்னை டென்ஷன் பண்ணாமல் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து மாறன் வந்து வீரா கிட்ட வந்தால் எப்படி வரவேற்கணும்னு லைட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து
வீராவுக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. பண்ணி முடிச்சப்ப, அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அக்கா அப்படின்னு வந்து இப்போ எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் வந்து எப்படிக்கா வந்து மாறனை வந்து இப்படி திடீர்னு வந்து அதிரடியாக கல்யாணம் பண்ண முடிவு எடுத்தீங்க? அதுக்கு முதல்லையே வந்து நீங்கள் காதலிக்கிற விஷயத்த சொல்லி அந்த நிச்சயம் பண்ணாமல் இருந்திருந்தா இவ்வளோ சுவாரஸ்யமாக வந்து இருந்திருக்காதுல்ல அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க தானே வந்து நம்பர் ஒன் ஜோடி அப்படின்னு வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே, சரி சரி வள்ளியம்மா வந்துடுறாங்க. வள்ளியம்மா வந்து ஏதோ பேச போகிறாங்களா வீரா கிட்ட, அதனால் கொஞ்சம் தனியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அம்மா நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீ நல்லா இருப்ப, ஆனால் ஒன்று, நீ வந்து உன் அக்காக்காக மட்டும் வந்திருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட எண்ணம். ஏன்னா மாறன் ரொம்ப நல்லவம்மா, அவனை புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழணும் அப்படின்னு சொன்னோன்னே, நிச்சயமாக நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்மணி வந்து நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து தள்ளி போடணும், குழந்தெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவள் பழி வாங்குற குணம் இருக்குனால. அதனால் நீதாம்மா முதல்ல வந்து இந்த குடும்பத்துக்கு பேரனோ பேத்தியோ வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த குழந்தைய பார்த்து தான் வந்து உங்கள் அக்கா வந்து அவளுக்குள்ளேயே ஒரு தங்கச்சி குழந்தை இருக்குது, அதனால் வந்து நம்ம இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லாம் வந்து மனசுக்குள்ளே வரும். அதனால் நீ தான் வந்து உங்கள் அக்காவை வந்து சமாளிக்கணும், உன்னை நம்பி தான் வந்து நாங்கள் மொத்த குடும்பமுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீரா வந்து இல்லைம்மா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சரிம்மா பார்த்து போயிட்டு வா, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், மாறன் வந்து ரொம்ப நல்லவன், அதை வந்து நீ வந்து கூடி சீக்கிரமே வந்து புரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் கண் கலங்கிக்கிட்டு வீரா வந்து இந்த பக்கம் வராங்க. மாறனை வந்து ரூமில் இருக்கிறத பார்த்தோன்னா வந்து, வா வீரா என்ன அப்படிங்கிறப்ப, வீரா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே வராங்க, கையில் பால் சம்பா எடுத்துக்கிட்டு. வந்தோன்னே வந்து மாறன் கிட்ட கொடுத்தோன்னே, பார்த்து கை சுற்ற போகுது அப்படின்னு சொன்னோன்னே, இது கனவா நினவா இப்படிலாம் வந்து வெக்கப்பட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சொம்பை எடுத்து வந்து கீழே வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு மாறன் கிட்ட வந்து ஆசீர்வாதம் காலில் விழுந்து வாங்குறாங்க. ஏன் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நமக்கு ஒன்றும் வேண்டாம், எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்போதும் போல் எப்படி பேசுவியோ அப்படியே என்கிட்ட பேசு, அப்போ தான் வந்து என் மனசு வந்து ரொம்ப லேசாக இருக்கும், உனக்கும் வந்து எப்போதும் போல் வந்து அந்த துருதுருப்பாக வந்து அதிரடியாக இருப்பா. இது நடந்தால் தான் வீராவே. அதை விட்டுட்டு இப்படி சாஃப்டாக வந்து என்கிட்ட வந்து பேசினேன்னு வச்சுக்கேன், எனக்கு வேறு யாருக்கிட்டேயோ பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நமக்குள்ளே என்ன இது, வா வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா கையை பிடிச்சி இப்படி வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே, நீ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னோடனே, இந்த பக்கம் மாறனை பார்த்து வீரா வந்து லைட்டாக வந்து சிரிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா வந்து மாறன் வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டக்குன்னு எல்லாமே வந்து கனவு. ஓஹோ அதுதானே பார்த்தேன், என்னடா இது, நம்ம வந்து வீரா நம்ம காலெல்லாம் விழுவுறாளே, இந்நேரத்து நம்ம பண்ண வேலைக்கே வந்து 4 அடி சேர்த்து தானே அடிச்சிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல மாறன். சரி விடு, அவள் வரட்டும், வந்ததுக்கப்புறம் எப்படி நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம்